வணக்கம், இது உங்க டாக்டர் தனசேகர் SS Child Care சேனல். சூப்பரான நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் அருமையான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். மழை காலத்துல இந்த பச்சிளம் குழந்தைகளை எப்படி பாத்துக்கணுங்கிறதுக்கான வீடியோ தான் இது. 28 நாளுக்குள்ள இருக்கக்கூடிய பீரியட் தான் பச்சிளம் குழந்தைன்னு சொல்றோம். இதுல முக்கியமா நம்ம ஊர்ல வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு டிராவல் பண்றேன், ரெண்டாவது குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போறேன், குளத்துக்கு போறேன், மொட்டை அடிக்க போறேன்னு சொல்லி ஆக்சுவலா இந்த 28 டேஸ்க்குள்ள தயவு செய்து கிளம்பிடாதீங்க மக்களே. இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 28 டேஸ்க்குள்ள குழந்தைக்கு டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய நீரிழப்பு வரதுக்கான சான்சஸ் மிக அதிகம். தாய்க்கு இப்பதான் பால் வந்து ஆக்சுவலா சுரந்து வர டைம். இப்ப வெளியே கூட்டிட்டு போனீங்கன்னா டீஹைட்ரேஷன் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கூட. ஸோ தயவு செய்து வெளியே டிராவல் பண்றது தவிருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைக்கு பேர் வைக்கிற பேர் வழின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுல ஒரு பெரிய கேங்கை ஃபார்ம் பண்ணிட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் பண்ண போறேன்னு சொல்றது பெரிய டேஞ்சரஸான இன்னொரு விஷயம். ஸோ பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை தயவு செய்து மழை காலத்தில் ஒரு மாசம் கழிச்சு கூட வச்சுக்கலாம். கூட்டம் வேண்டாம். எப்படி கோவிட் டைம்ல ஜூம் கால் பண்ணோமோ அதே மாதிரி எல்லாரையும் ஜூம் கால்ல இன்வைட் பண்ணி குழந்தைக்கு பேர் வச்சிருங்க. வேலை முடிஞ்சு போச்சு. செகண்ட் விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க இந்த ஃபர்ஸ்ட் 28 டேஸ்ல தான் செப்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ரொம்ப கூட. மழை காலத்துல நீங்க வந்து குழந்தைய தூக்குறப்பையும் சரி, குழந்தைய ஒரு ரூம்ல இன்னொரு ரூம் கூட்டு போறப்பையும் சரி, தயவுசெய்து கையை சுத்தமா கழுவிட்டோ சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு பிள்ளைய தூக்கிட்டு போங்க. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், சப்போஸ் உங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு பாட்டில் பால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அது தவறு கிடையாது. ஆனா அது சுத்தமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பாட்டில் ஒழுங்கா வாஷ் பண்ணி பால் கொடுங்க. இது நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம், என்னைக்குமே நம்ம ஊர்ல பாகுபலி மாதிரி நடக்கக்கூடிய ஒரு பெரிய போர் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைக்கு டயப்பர் போடலாமா வேணாமா. இதுல பிரச்சனையே கிடையாதுங்க. டயப்பர் வந்து என்னைக்குமே போடக்கூடாதுன்னு எந்த வீடியோல நான் பதிவு பண்ணதே கிடையாது. டயப்பர் குழந்தைங்களுக்கு தேவையான சமயத்துல போட்டுக்கலாம். மழை காலத்து டயப்பர் போடுறது இன்னும் பெட்டர். குழந்தைக்கு சளி, காய்ச்சல், இருமல் உடனே வராது. அதே சமயம் ஃபீவர் வராம இருக்குது டயப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் விஷயம், மழைக்காலம்னு கிடையாது, எந்த காலத்துலயுமே செய்யக்கூடாத விஷயங்கள்ல ஒண்ணு, கார மருந்து, உர மருந்து, இதை கரைச்சி ஊத்துறேன், அதை கரைச்சி ஊத்துறேன். மழை டைம்ல இஞ்சி பூண்டுன்னு சொல்லி குழந்தை வயிற்றுல கண்டத்தை ஊத்தி குழந்தை வயிற்ற புண்ணாக்கி குழந்தைங்க லிவர் கிட்னி டேமேஜ் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ தயவு செய்து எந்த வீடியோஸ்லயுமே நான் உர மருந்துக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தது கிடையாது. பட் நீங்க அதை செஞ்சீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் எல்லாமே உங்களுடையது தான். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், குழந்தைங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 28 டேஸ் மழை காலமா இருந்தாலும் வெயில் காலமா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பேர் வைக்க மறக்காதீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பேர் வச்சு கூப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் இன்னும் ஃபாஸ்டாகவும் வேகமாகவும் இருக்கும். மழைக்காலத்துல தாய் தவிர்க்க வேண்டிய உணவுகள் எதுவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அம்மாக்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா தான் பால் நல்லபடியா வரும், குழந்தைங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோல இதுதான் முக்கியமான மெசேஜ். மழை காலத்தை சந்தோஷமா கொண்டாடுங்க, சந்தோஷமா எதிர்நோக்குங்க. அடுத்து வரப்போற காலகட்டங்களையும் நல்ல செய்திகளோ கட்டாயம் வந்து உங்களை நம்பிக்கையோடு சந்திப்பேன்ற பெரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. கமெண்ட்ஸ் எழுத மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.